ஒரு மன்னன் 4 குழந்தைங்க, ஆனா ஆரம்பம் இப்படி இல்ல. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அயோத்தியா நகரம். மன்னன் தசரதன். எல்லாமே இருந்துச்சு. செல்வம், சக்தி, 3 ராணிங்க. ஆனா ஒரே ஒரு குறை, குழந்தை இல்ல. வருஷங்கள் கழிச்சும் பிள்ளை பாக்கியம் இல்ல. மன்னனோட மனசு உடைஞ்சு போச்சு. என்னோட பரம்பரை யாரு தொடர்வாங்க அப்படின்னு கவலைப்பட்டார். அப்போ வசிஷ்ட முனிவர் ஒரு யோசனை சொன்னாரு. மகாராஜா, நீங்க புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தசரதன் உடனே பெரிய யாகம் ஏற்பாடு பண்ணினார். அக்னி குண்டத்துல பெரிய தீ எரியுது. மந்திரங்கள் சொல்லப்படுது. அப்போ திடீர்னு அக்னி தேவன் தோன்றினார். கையில ஒரு தங்க பாத்திரம், அதுல தெய்வீக பாயசம். இத உங்க பத்னிமார்கள் பங்கு பண்ணிக்கட்டும். கௌசல்யா பாதி சாப்பிட்டாங்க. கைகேயி 1/4 பங்கு, மீதி சுமித்ராவுக்கு. அதோட அற்புதம் நடந்துச்சு. கர்ப்பம் தரிச்சாங்க. 9 மாசம் கழிச்சு சைத்ர மாசம் ராமநவமி அன்னைக்கு ராமர் அவதாரம். இந்த யாகம் இல்லாட்டி ராமர் பிறக்க மாட்டாரு. ராமாயணமே இருக்காது. அடுத்த பாட்டுல சொல்றேன் ராமரோட சிறு வயசுல என்ன நடந்துச்சுன்னு, விஸ்வாமித்திரர் ஏன் வந்தார்னு. தொடர்ந்து பார்க்க ஃபாலோ பண்ணுங்க.